கூற வேண்டாமே. பிரைஸ் தி லார்ட். இறைவாக்கினர் எலிசா ஒரு அற்புதத்தை நிகழ்த்திவிட்டு பெத்தேலுக்கு சென்று கொண்டிருக்கின்றார். போகும் வழியில் பிள்ளைகள், எபிரேய மொழியில் அவர்கள் வாலிபர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. அவர்கள் எலிசாவை பார்த்தவுடன் மொட்டை தலையா ஏறிப்போ, மொட்டை தலையா ஏறிப்போ என்று அவரை ஏளனம் செய்தார்கள். அதை கேட்டவுடன் எலிசா அவர்களை சபித்தார். உடனே காட்டிலிருந்து 2 பெண் கரடிகள் வந்து அந்த வாலிபர்களை 42 பேரை குதறி போட்டது என்று நாம் 2 அரசர்கள் 2 ராஜாக்கள் 2வது அதிகாரம் 23 மற்றும் 24ஆம் இறைவார்த்தைகளில் நாம் பார்க்கின்றோம். அன்பானவர்களே, இறைவாக்கினர் எலிசா, இறைவாக்கினர் எலியா சுழல் காற்றில் பரலோகத்திற்கு எடுத்து கொள்ளப்பட்ட பின் அவரிடம் 2 மடங்கு ஆசீர்வாத வரங்களை பெற்றுக்கொண்டு அவர் ஊழியத்தை ஆரம்பிக்கின்றார். ஊழியத்தை ஆரம்பித்த உடனே ஒரு அற்புதம், அதாவது அந்த ஊரில் தண்ணீர் குடிப்பதற்கு ஏதுவாக இல்லாமல் கெட்டு போனதாக இருந்தது. ஆனால் எலிசா உப்பை போட்டவுடன் உடனே அந்த தண்ணீர் ஆரோக்கியமானதாக வந்ததாக நாம் இந்த அதிகாரத்தில் பார்க்கின்றோம். இப்படிப்பட்ட அற்புதத்தை நிகழ்த்திவிட்டு எலிசா போகும் வழியில்தான் இந்த வாலிபர்கள் எல்லோரும் அவரை கேலி பண்ணுகின்றார்கள். ஏன் கேலி பண்ணுகின்றார்கள்? வாலிபர்கள் தானே, அதனால் அவர்கள் கேலி பண்ணுகிறார்கள் என்று நாம் நினைக்கலாம். ஆனால் அதற்கு ஒரு பின்னணி இருக்கின்றது. அதாவது பெத்தேல் ஊரிலிருந்து வந்த அந்த வாலிபர்கள் எப்படிப்பட்டவர்கள்? பெத்தேல் என்ற ஊரானது அந்நிய தெய்வ வழிபாட்டுக்கு பெயர் போன ஒரு இடம். எலிசா இறைவாக்கினர் இஸ்ரவேலின் தேவனுடைய இறைவாக்கினர். அதனால் அவர்களுக்கு இந்த இறைவாக்கினர் நமது ஊருக்கு வந்துவிடக்கூடாது, அவரை எப்படியாவது தடுத்து விடணும் என்ற அந்த காரணத்தினால் அவர்கள் அவரை கேலி பண்ணினால் அவர் வரமாட்டார் என்ற எண்ணத்தில் எல்லோரும் சேர்ந்து ஒரு ஆர்கனைஸ்டாக ஒரு சதித்திட்டம் தீட்டி அவரை கேலி பண்ணினதாக நாம் பார்க்கின்றோம். அதுவும் என்ன சொல்லுகின்றார்கள்? ஏறிப்போ, அதாவது எலியா இறைவாக்கினர் பரலோகத்திற்கு சுழல் காற்றில் எடுத்துக்கொண்டு செல்லப்பட்டார் தேவனின் மூலமாக என்பதை அவர்கள் கேள்விப்பட்டு, நீயும் போ, அவர் போயிட்டார்ல, அதே மாதிரி நீயும் மேலே ஏறிப்போ, வானத்திற்கு ஏறிப்போ என்று சொல்லும் விதமாக அவரை அவமதித்தார்கள். அன்பானவர்களே, சுழல் காற்றில் எடுத்துக்கொண்டு சென்றது யார்? தேவன், நமது தேவன். அப்பொழுது நமது தேவனை தானே அவர்கள் அவமதித்தார்கள். எப்படி நமது தேவனால் அதை தாங்கிக் கொள்ள முடியும்? என்னை அவமதிக்கின்றார்கள், நான் அனுப்பின எனது இறைவாக்கினரையும் அவர்கள் அவமதிக்கிறார்கள் என்பதை தாங்கிக் கொள்ளாத தேவன் உடனே அவர்களை சபித்து அவர்களை பீறி போட வைத்தார் பெண் கரடிகளின் மூலமாக என்று நாம் இங்கு பார்க்கின்றோம். சில சமயம் ஆண்டவருடைய கோபம் உடனே மக்களை தண்டித்துவிடும், சில சமயம் வெகு நாட்கள் கழித்து. இருந்தாலும் அவர் பரிசுத்தர், அவர் நீதியுள்ள நியாயாதிபதி. அவன் செய்கைக்கு ஏற்ற பலனை அவர் நிச்சயம் கொடுக்கக்கூடிய ஒரு நீதிபதி. அன்பானவர்களே, அதனால் இந்த காரியம் நடந்ததை நாம் பார்க்கின்றோம். அன்பானவர்களே, இதே காரியத்தை தான் இன்றும் நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். வாலிபர்கள் பேசக்கூடிய வார்த்தை என்ன? கடவுளா? அது யார்? கடவுள்னு ஒருத்தர் இருக்கிறாரா? எங்கே காமிங்க பார்க்கலாம். அவங்கள காமிச்சிட்டிங்கன்னா, அவரை பார்த்துட்டோன்னா நாங்கள் அவருக்கு பயப்படுறோம், அவர் மேலே நாங்கள் மரியாதை வைக்கிறோம் என்றெல்லாம் சொல்லி கேலி பண்ணக்கூடிய வாலிபர்கள் தான் அநேகர் இந்த காலத்தில். அதுவும் தேவனை குறித்தும் தேவனுடைய ஊழியக்காரர்களை குறித்தும் கேலி பண்ணக்கூடிய மனிதர்கள் வாழக்கூடிய இந்த உலகத்தில் ஆண்டவருடைய கோபாக்கினை ஒரு நாள் நிச்சயம் வந்தே ஆகும் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும்.
அன்பானவர்களே, அதனால்தான் நீதிமொழிகள் 1:7 சொல்லப்பட்டிருக்கிறது, ஆண்டவருக்கு பயப்படக்கூடிய பயமே ஞானத்தின் தொடக்கம் என்று. இப்படிப்பட்ட ஞானம் இல்லாதவர்களை நாம் அறிவாளிகள் என்று எப்படி சொல்ல முடியும்? அதுவும் இந்த காலத்தில் சோஷியல் மீடியாவின் மூலமாக மக்கள், குறிப்பாக வாலிபர்கள் எதையும் சாதித்து விடலாம் என்று எண்ணி அந்த யூடியூப் மற்றும் சோஷியல் மீடியாக்களின் மூலமாக தேவனை பற்றியும் தேவனுடைய ஊழியர்களை பற்றியும் இந்த தவறான காரியமா அல்லது உண்மையான காரியமா என்றே தெரியாமல் எல்லா தகவல்களையும் பரப்பிக் கொண்டிருப்பதை நாம் பார்க்கின்றோம். அன்று எலிசா தீர்க்கதரிசிக்காக இறங்கி வந்த தேவன் இன்றும் இறங்கி வந்தால் இந்த வாலிபர்கள் இவ்வாறு தவறாக மற்றவர்களை குற்றம் சாட்டக்கூடிய வாலிபர்கள், அதுவும் தேவனை பற்றியும் தேவனுடைய ஊழியர்களை பற்றியும் குற்றம் சொல்லக்கூடிய வாலிபர்கள் எந்த கதிக்கு ஆவார்கள் என்பது நமக்கு தெரியாமல் போய்விடுகின்றது அன்பானவர்களே. அதனால் நாம் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். மரணமோ ஜீவனோ உன் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது என்று நாம் நீதிமொழிகள் 18:21 வாசிக்கின்றோம். அந்த விதமாக நாம் மற்றவர்களை குறித்து நல்ல காரியங்களை நாம் பரப்பிவிட்டால், மற்றவர்களிடம் சொன்னால் அதில் தப்பே கிடையாது. ஆனால் தவறான காரியங்களை நாம் பேசும் பொழுது மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் என்பதை இந்த எலிசா இறைவாக்கினரின் வாழ்வில் நடந்த சம்பவத்திலிருந்து நாம் அறிகின்றோம். நீதியுள்ள நியாயாதிபதி எப்படி எலிசாவிற்காக இறங்கி வந்தாரோ அதே போல இப்பொழுதும் ஒவ்வொருவர் மேலும் ஆண்டவரை பற்றி பேசக்கூடிய புனிதர், பரிசுத்தர், அவரை பற்றி பேசக்கூடிய மனிதர்கள் ஒவ்வொருவரையும் நிச்சயம் நியாயம் கேட்பார் என்பதில் சந்தேகமே இல்லை. நாம் கவனமாக இருப்போம். ஊழியக்காரர்களை பேசும் பொழுது ஊழியக்காரர்களுக்கு என்று எஜமானன் ஒருவர் இருக்கின்றார். அவருக்கு அவர்கள் கணக்கு கொடுக்க வேண்டும். நாம் அவர்களிடம் கணக்கு கேட்பதற்கு நமக்கு எந்தவித அதிகாரமும் இல்லை, மத்தேயு 7:1 என்று நினைத்து நாம் கவனமாக இருப்போம். ஆண்டவரை மட்டும் நாம் உயர்த்துவோம். மற்றவர்களை பற்றி குறை கூறும் பொழுது சிந்தித்து நிதானமாக நாம் செயல்படுவோம். நிச்சயம் ஆண்டவருக்கு பிடித்தம் உள்ளவர்களாக மாறுவோம். ஜெபம் செய்வோம். அன்பின் தேவனே, தகப்பனே, அப்பா, இதோ நாங்கள் மற்றவர்களை பற்றி, குறிப்பாக தேவனை பற்றியோ உம்மை பற்றியோ அதே போல மற்ற ஊழியக்காரர்களை பற்றியோ நாங்கள் பேசும் பொழுது மிகவும் கவனமாக இருக்கத்தக்க வகையில் ஞானத்தை எங்களுக்கு நீர் கொடுக்க வேண்டும் என்று உம்மை கெஞ்சுகிறோம். ஆமேன், ஆமேன், ஆமேன்.